கோபத்துல சத்தமா கத்திட்டீங்க. ரூம் முழுக்க அப்படியே மயான அமைதி. குழந்தை பயந்து போய் ஒரு ஓரமா சுருங்கி நிக்குது. அந்த பார்வை உங்களையே கவனிக்குது இல்லையா? அந்த பார்வை எதை தேடுது தெரியுமா? நாம இப்போ பாதுகாப்பாக இருக்கிறோமா அப்படிங்கிற பதில தான். இது உங்க வார்த்தைகளுக்கான ரியாக்ஷன் கிடையாது. இது ஒரு பாதுகாப்புக்கான தேடல். சரி செய்தல் எப்படி நம்பிக்கையை மீட்கிறது? நம்ம எல்லார் வீட்லயும் அன்றாடமா நடக்கிற ஒரு விஷயம்தான் இது. ஆனா இதுல உள்ள மைய கருத்து என்னன்னா, கோபத்துக்கு பிறகு உங்க குழந்தைகிட்ட அந்த உறவை சரி செய்வது ஒரு பெற்றோரா உங்க அதிகாரத்தை எந்த விதத்திலயும் குறைச்சிடாது. மாறாக மோதல்கள் வரலாம், ஆனா அன்பு கண்டிப்பா மீண்டும் திரும்பும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை அது குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்குது. நான் இன்னும் நேசிக்கப்படுகிறேனா? ஒரு பெரிய சண்டைக்கு நடுவுல குழந்தைங்களோட மூளைக்குள்ள நடக்கிற மறைவான ஒரு உளவியல் இதுதான். அவங்க உங்க வார்த்தைகளை மட்டும் கவனிக்கிறதில்ல, உங்க இறுகிய தாட, உங்களோட அந்த விலகிய உடல்மொழி, இதையெல்லாம் வச்சு நான் இன்னும் நேசிக்கப்படுகிறேனா அப்படின்னு அவங்கக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. இது ரொம்பவே பயமுறுத்துற ஒரு கேள்வி. என் பெற்றோர் இன்னும் என் பக்கம் இருக்கிறாங்களா? ஒரு பெரிய கோபத்துக்கு பிறகு எதுவுமே நடக்காதது போல நாம அமைதியா இருந்தோம்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும். அந்த மௌனம் குழந்தையோட பயத்தை ரொம்பவே அதிகரிக்கும். என் பெற்றோர் இன்னும் என் பக்கம் இருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த குழப்பமே அவங்கள உணர்ச்சி பூர்வமா ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளிடும். திரும்பி வாருங்கள், இதை ஒரு உதாரணத்தோட பாப்போம். காலை நேரத்துல ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரம், டென்ஷன்ல கத்துறீங்க. குழந்தை பதற்றத்துல உறைஞ்சு போய் நிக்குது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க திரும்பி வந்து உங்க குரலை தாழ்த்தி நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு பொறுப்பேற்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அது அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வரும். அவமானம் அல்ல. இப்போ ஹோம்வொர்க் செய்ய வைக்கிற டைம். நீங்க பொறுமை இழந்த கத்தும்போது குழந்தை ஒரு மாதிரி அவமானத்தோட காகிதத்தையே விற்று பார்வையோட பாக்கும். அந்த நேரத்துல நீங்க அவங்க கண் நேருக்கு கீழே இறங்கி வந்து எந்த விதமான உபதேசமும் பண்ணாம, சரி நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது அவங்கள அந்த அவமானத்திலிருந்து மீட்டெடுக்கிறீங்க. உடைந்த கிண்ணம் சரி செய்யப்பட்டது. உங்க மனக்கண்ணுல ஒரு உடைந்த கிண்ணத்தை நினைச்சு பாருங்க. விரிசல் விழுந்த உடனேயே நாம அதை தூக்கி எரிஞ்சிட மாட்டோம். ரொம்ப மென்மையா அதை சரி செய்வோம் இல்லையா? அதே போலதான் நம்ம உறவும். ஒரு சத்தமான வார்த்தை வந்த உடனேயே இந்த உறவு முடிஞ்சிடல அப்படிங்கறத நாம அவங்களுக்கு உணர்த்தணும். சரி செய்தல். வீட்ல குழந்தைங்க தங்களுக்குள்ள சண்டை போடும்போது நாம சத்தமா கோவப்படுறது ரொம்பவே சகஜம். ஆனா அந்த சூழ்நிலையில நமக்குள்ள எழும்பும் அந்த அவமான உணர்வை கட்டுப்படுத்திட்டு ஒரு நிமிஷம் ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. நீ கெட்டவன் கிடையாது, ஆனா நீ செஞ்ச செயல் தப்பு அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு உண்மையான சரிசெய்தல் நடக்குது. இன்னும் பாதுகாப்பாக, நைட்டு தூங்குற நேரம் குழந்தை அடம் பிடிச்சா கோபத்துல கத்திட்டு அவங்கள இருட்டுல அப்படியே விட்டுட்டு வரோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மென்மையா மீண்டும் வந்து அவங்க பக்கத்துல உட்காந்து நான் கத்தியிருக்க கூடாது, ஆனா இது தூங்குற நேரம் அப்படின்னு அன்போட சொல்லும்போது அவங்க உங்க ரூல்ஸையும் புரிஞ்சுக்குவாங்க. அதே சமயம் உங்க அன்பையும் பாதுகாப்பையும் உணருவாங்க. இது மீண்டும் நடக்குமா? இந்த மாதிரி நீங்க சரி செய்யும் போது குழந்தை உங்களை ரொம்பவே தீவிரமாக கவனிக்க ஆரம்பிக்கும். இது மீண்டும் நடக்குமா அப்படின்னு உங்க மனசு ஸ்கேன் பண்ணும். நீங்க குற்ற உணர்ச்சியில அப்படியே உடஞ்சிடாம உங்க துணியில எவ்வளவு உறுதியா பொறுப்பேத்துக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. தனிப்பட்ட முறையில் சரி செய்தல். பப்ளிக்ல ஒரு குழந்தைய கடுமையா திருத்துறது அவங்கள ரொம்பவே கூனி குறுக செஞ்சிடும். ஆனா அவங்கள தனியா கூட்டிட்டு போய் அங்க மத்தவங்க பார்த்ததுனால நான் அப்படி நடந்துக்கிட்டேன், உன்னை அவமானப்படுத்தினதுக்கு சாரி அப்படின்னு தனிப்பட்ட முறையில மன்னிப்பு கேட்கும்போது அந்நியர்களோட பார்வையை விட உங்க குழந்தையோட சுயமரியாதைக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு புரியும். மீண்டும் தொடங்குதல். எதிர்பாராத விதமா பாலோ தண்ணியோ கீழே கொட்டிடுச்சுன்னு வைங்க. ஆரம்பத்துல உங்ககிட்டேருந்து வர்ற சத்தத்துல குழந்தை பயந்து போயிடும். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கீழே முழங்காலிட்டு பரவாயில்ல இதை எப்படி கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு அமைதியா அதை ரீசெட் பண்ணும்போது அவங்களோட அந்த பதற்றம் நீங்கி அது ஒரு பாதுகாப்பான பொறுப்புணர்வா மாறுது. கருமேகங்கள் விலகுகின்றன. இருண்ட கருமேகங்கள் சூழ்ந்த வானம் மழைக்குப் பிறகு எப்படி தெளிவடையுமோ அதே மாதிரிதான் நீங்க திரும்ப வந்து அவங்க கிட்ட பேசும்போது அவங்க தோள்கள்ல இருந்த அந்த இறுக்கம் தளர்ந்து முகத்துல ஒரு பெரிய நிம்மதி தெரியும். இது அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ரிலீஃப். மீண்டும் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா குழந்தை உங்ககிட்ட வர இன்னும் கொஞ்சம் தயக்கமாதான் இருப்பாங்க. ஒரு முறை மன்னிப்பு கேட்கறது மாயாஜாலம் கிடையாது. பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு நிலையான விஷயம் என்பதை அவங்களுக்கு புரிய வைக்க நீங்க மறுபடியும் மென்மையா அந்த உறவை சரி செய்யணும். பொறுப்புடைமை. இப்படி சரி செய்வது குழந்தைக்கு அளவுக்கு அதிகமா சலுகை கொடுப்பதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. சரி செய்தல் அப்படிங்கிறது அந்த உணர்ச்சி பூர்வமான தொடர்பை மறுபடியும் மீட்டெடுப்பது மட்டுமே. அந்த தொடர்பு சரியா இருந்தால்தான்
நீங்க வைக்கிற கட்டுப்பாடுகளும் விளைவுகளும் எந்த அவமானமும் இல்லாம அவங்கள சென்றடையும். பாலம் மீண்டும் கட்டப்பட்டது. ஒரு உடைந்த சிறிய மரப்பாலத்தை எப்படி ஒவ்வொரு பலகையா வெச்சு மறுபடியும் கட்டுவார்களோ அதே போலத்தான் இந்த உணர்ச்சிகரமான தலைமைத்துவமும். இந்த உறவை மறுபடியும் இணைக்கிற அந்த முக்கியமான வேலைய பெற்றோர்களாகிய நாமதான் முன் நின்று செய்யணும். நம்பிக்கை திரும்புகிறது. உறவுல ஏற்படுற விரிசல்களை சரி செய்யாம அப்படியே விட்டுட்டா அது காலப்போக்குல ரொம்பவே ஆபத்தா மாறிடும். ஆனா மீண்டும் மீண்டும் அந்த உறவை சரி செய்து உங்க உணர்ச்சிகளுக்கு நீங்களே பொறுப்பேற்கும்போது அது உங்களுக்கும் குழந்தைக்கும் இடையே உடைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையை உருவாக்குது. நான் தோற்றுவிட்டேன். நிறைய பெற்றோர்களை மனதளவுல முடக்கி போடுற ஒரு பழைய மைண்ட் செட் இதுதான். நான் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம கத்திட்டேன், நான் ஒரு பெற்றோரா தோற்றுவிட்டேன். இது முற்றிலும் ஒரு தவறான நம்பிக்கை. கோபம் அப்படிங்கிறது ரொம்பவே சகஜமான ஒரு மனித உணர்வுதான். அன்பு திரும்பும். அந்த பழைய நம்பிக்கைக்கு மாற்றாக அமைவதுதான் இந்த புதிய மைண்ட் செட். நீங்க நேர்மையா முன்னாடி வந்து உங்க உறவை சரி செய்யும்போது எவ்வளவு பெரிய மோதல்கள் வந்தாலும் அது நம்ம உறவை நிரந்தரமா உடைச்சிடாது அப்படிங்கிற ஒரு மிக ஆழமான அழகான பாடத்தை உங்க குழந்தைக்கு நீங்க கத்துக் கொடுக்கறீங்க. திரும்பி வரும் பெற்றோர். குழந்தைகளுக்கு எந்த தவறுமே செய்யாத, கோபமே படாத பெர்ஃபெக்ட் பெற்றோர்கள் தேவையில்லை. ஆனா தவறு நடந்தாலும் உறவை சரி செய்ய மீண்டும் தங்களிடம் திரும்பி வர்ற அன்பான பெற்றோர்கள்தான் தேவை. யோசிச்சு பாருங்க, ஒரு தப்பு நடந்த பிறகு உங்க குழந்தைகிட்ட நீங்க கடைசியா எப்போ எந்த தயக்கமும் இல்லாம அந்த உறவை சரி செய்தீங்க?